பண்ணேன், செம்பூதாள விருஷம் பண்ணேன், நாகதாளி உடம்புல இருக்கிற விரலும் எந்த வியாதியும் வராது. ஆனா அந்த பாம்பு மேலே தான் பாம்பு அடிச்சதுனால அப்ப 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆன்மாக்களை பார்த்திருக்கேன். கடை வச்ச பிறகு வெளியில தான் முதல்ல வருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் ரிட்டையர்ட் ஆபீசரு. அதனால எனக்கு அவங்கெல்லாம் நார்த் சைடு பீப்புள் நிறைய பேர். அதே மாதிரி நம்ம ஜனங்க மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போன் பண்ணுவாங்க. டிசிசி என்னன்னு போன்ல அதுக்கப்புறமா இங்க வந்த பிறகு எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே 1 வீக் டைம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருவேன். ரிப்போர்ட்டை பார்த்து நாடியை பார்த்து அவங்க தேக திட்டத்தை பார்த்து நான் மருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். 60 நாள் மருந்து கிளியர் ஆயிடும். அதே மாதிரி குழந்தை இல்லாத கேஸுங்க இதுவரையிலும் நான் 189 கேஸ் சக்சஸ் பண்ணிடுறேன். லேட்டஸ்ட் இங்க நம்ம அன்னம்பேடுன்றதுல அவங்களுக்கு 22 இயர்ஸ் குழந்தை இல்லை. அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 இயர் 1.5 இயர் கொடுத்தேன். இருக்கிற பிரச்சனைங்க எல்லாம் 2 பேருக்கும் எடுத்தேன். இத்தனைக்கும் அவர் சுகர் பேஷண்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு பேபி பெண் குழந்தை பிறந்த பிறகு சிம்பிளான மெடிசன் தான் எல்லாம் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி த்ரூஅவுட் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த பரவலா இருக்காங்க. இதுல டேலண்ட் என்னன்னா இந்த 22 வருஷம் கேஸ் ஒண்ணு, திருக்காட்டுப்பள்ளியில 20 வருஷம் கேஸ். அவங்களுக்கும் இப்போ குழந்தை பிறந்துடுச்சு, ஆண் குழந்தை. இதுல அவங்கள நாடியை பார்ப்பேன், அவங்களுடைய பூர்வீகத்தை கேட்பேன். அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க நேச்சர் ஆஃப் டைட் என்ன எடுப்பாங்கன்னு கேட்பேன். 2வது இவங்களுக்கு கர்ம வினை எதனா இருக்கான்றத அவங்க கை ரேகையில பார்த்துருவேன். டக்குன்னு பார்த்துட்டு அங்க உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க, உண்மையா இல்லையான்னு உங்க பெரியவங்களை கேளுங்கன்னா கேட்டு கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கு பிராயசத்தை என்ன பண்றது? அதுக்கு தெய்வ வழிபாடு தான். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அவசியாதுன்றது ஒரு பக்கம். நம்ம என்ன செய்யறோமோ அதை கணக்கு போட்டு மேல ஒருத்தர் பார்த்துனே இருக்கிறாங்க. சீப்பு நீ என்ன பண்ற, தப்பு பண்றியா, இல்ல கொள்ளடிக்கிறியா, இல்ல ஏமாத்துறியா, இது பார்த்துனே இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த கர்மா கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். தப்பு பண்றவங்களுக்கு இந்த தண்டனை எல்லாம் இப்போ தீராத வயிற்று வலி முள்ளு குத்துற மாதிரி இருக்குதுன்னா அவங்க ஏற்கனவே யாருக்கோ ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த கர்மா நீடிச்சு என்ன மருந்து கொடுத்தாலும் அது வலி போவாது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த கர்ம வினைங்க இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு பிராயசித்தம் பண்ணிட்டு 2 நாள் மருந்து இல்ல 3 நாள் மருந்து தான். அதோட வயிற்று வலியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் கொல்லிமலையில எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் ரோம விருஷம் பண்ணேன், ஜடா விருஷம் பண்ணேன், செம்பூதாள விருஷம் பண்ணேன், நாகதாளி, சென் நாகதாளி, நின்னால் சுருங்கி, அதுக்கப்புறமா இது சேந்தாழம் பாவை. என்ன பண்ணோம், அந்த கொடி நம்ம கிட்ட போய் நம்மளுடைய வாடை 3 அடி தொலைவுல பிரைட்டா தெரியும். அப்ப அந்த கொடிக்கு நீங்க 3 அடி நேரில் கிட்ட நெருக்கமா நின்னீங்கன்னா அது ஆடும், காத்தே இருக்காது, சரசரன்னு ஆடும். ஆனா அதுக்கு திருப்பி நீங்க ஒதுங்கி தொலைவில் வந்துட்டீங்கன்னா நின்றுடும். அப்ப அதை எடுக்கணுமே, அதுல ஒரு இலையாவது எடுக்கணும், ஒரு பூவாவது எடுக்கணும். அப்ப அவன் கேட்கும் போது அதுல சம் நம் ஓம்ன்ற ஒரு மந்திரத்தை சொன்னான், காட்டுவாசி வயசானவர். ஆனா நீங்க சொல்லி நீங்களே செய்யுங்க சாமின்னு என்கிட்ட சொன்ன பிறகு நான் போய் செய்த உடனே அது கொடி நின்று போச்சு. 2 இலையை அறுத்து பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கேன். இதெல்லாம் அதே மாதிரி ரோம விருஷம் அந்த மரம் ஃபுல்லா முடி முடியா இருக்கும். அதுல நீங்க கட் பண்ணீங்கன்னா அது உள்ள ரெட் கலர்ல பால் ஒடியும். அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல சித்தரங்கள்லாம் ரோம விருஷ பட்டியை எடுத்து எல்லாம் இடிச்சு அந்த பாலும் எடுப்பாங்க. எடுத்துட்டு இந்த ரசமணியை சுத்தம் பண்ணி அதுல இது கொடுப்பாங்க, அதாவது தாரணை. அந்த கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா அதிவேகமா வேலை செய்யும். மணிக்கெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது. மனிதன் இடுப்புல கட்டுற வரலும் அவன் ஆயில் இருக்கிற வரலாம் அவனுக்கு சர்க்குலேஷன் இருந்துன்னு இருக்கும், பிளட் சர்க்குலேஷன். அதே சமயத்துல பாதரசத்தை இறுக்கி கட்டியவன் தேவனடான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விதெல்லாம் நாங்க கையிலே கட்டிடுவோம், கையில மடிச்சிடுவோம். அந்த பாதரசத்தை இப்ப ஊத்துனீங்கன்னா 10 கிராம் இருந்து ஊத்துனீங்கன்னா அது கையிலே மடிச்சிடுவேன். திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு அது கையில இருந்து எடுத்து கொடுத்துருவேன். இதெல்லாம் உண்டு. ஏன்னா எனக்குன்னு ஒரு இழுக்கு வரும்போது நான் ஒரு சில முகாமில் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. வேணா இப்ப எல்லாம் பெரிய வித்தைங்கெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இது ஒண்ணு கத்துக்கிறதுனால வரல, என்னுடைய பூர்வீகத்துல எனக்கு எழுதின எழுத்து இது. ஏன்னா எங்க தாத்தாவுடைய முகமே எனக்கு. ஆக்சுவலா என் பேர் நாகராஜன். ஏன்னா அந்த காலத்துல அந்த பாம்பு அடிச்சதுனால அப்ப எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது மலையில இருந்து ஒரு சாமியார் பிறக்க போறதே அவன் தான் அப்படின்ட்டாங்க. அதனால நாகங்கள்லாம் என்ன பண்ணுது, இப்போ
நான் காட்டுக்கு போகும்போது தர்ப உள்ள அடியில பெரிய பெரிய பாம்புங்க இருக்கும். மலையை தாண்ட முடியலன்னா அந்த தர்ப புல்ல இறங்கி போகும். ஆனா அந்த பாம்பு மேலேயே தான் நான் நிற்பேன். அது பாட்டுக்கு இப்படி ஆடின்னு அது மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்பதான் எனக்கு தெரியும், டக்குன்னு காலை எடுத்துருவேன். அதே சமயத்துல அது நான் சொல்றது கேட்கும். நீங்க இங்க இருக்காதீங்க, நான் அந்த மூலிகை எடுக்கணும், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டா போயிடும். அதனாலேயே நிறைய பேர் என் கூட மூலிகை எடுக்க வர்றதில்லை. அதே மாதிரி வந்து நான் வந்து மலைங்கள்ல நிறைய பேர் அந்த 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆன்மாக்களை பார்த்திருக்கேன். சித்தரங்கன்ற ஒரு வடிவில ராசி மலையில ஒரு இடத்துல அந்த கிராமத்து ஜனங்களை விசாரிச்சேன், இந்த மலையில என்ன சிறப்புன்னு. யுரேனியம் கிடைக்குது, இப்போ கவர்மெண்ட் எடுத்துடுச்சுன்னாங்க. நான் போகும்போது அந்த யுரேனியம் ஆராய்ச்சியில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மலையில வந்து இங்க வாழ்ந்த ஒரு சித்தர் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப அவர் மறைஞ்சு 300 வருஷம் ஆகுது. ஆனா இருக்கிறதா கேள்வி, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு, யாருக்காவது ஒரு இது கண்ணுக்கு தெரிவாரு. அப்போ நான் போலான்னு நாங்க ஒரு 4 பேர் போனோம். 4 பேர் போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 அவங்கள போக சொல்லி நீ மாத்திரம் வாங்கிட்டாரு. ஆனா அவர் உக்காந்துருக்கிறது இவங்க கண்ணுக்கும் தெரியல. நான் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்த பிறகு, நீ வந்து கல்தாமரையை தேடி வந்திருக்க, இந்த மலையில நிறைய இருக்கு, நீ வடக்கு நோக்கி போ, அங்க பாருங்க வெடி போட்டிருக்கும், பக்கத்துல ஜொனம் இருக்கும், அது ஓரமா வந்து கல்தாமரை நிறைய இருக்கு அப்படின்னு. உடனே நான் அவர் சொன்ன அப்பதான் சொன்னேன், என்ன சாமி நீங்க தானே அது அப்படின்னு. நானே தான் அது, நீ வர்ற நீ ஏற்கனவே எனக்கு தெரியும், உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால உங்களை மீட் பண்றதே எங்களுக்கு சந்தோஷம்னு அவர் சொன்னாரு. அப்புறமா வந்து நான் போயிட்டு 1.5 கிலோ எடுத்துன்னு வந்தேன். கல்தாமரை 1.5 கிலோ எடுத்துன்னு வந்து 5 ரசமணி செய்தார். 5 ரசமணி செய்து எங்க சித்தர்கிட்ட ஒரு 4 கொடுத்துட்டு நான் ஒண்ணு இடுப்புல கட்டின்னு இருக்கிறேன். எந்த காலத்திலயும் அதனுடைய பவர் என்னன்னா, வாடி உஷ்ணத்தை சரியான வீட்டுல வந்து வச்சுன்னு இருக்கிறது தான் ரசமனுடைய வேகம். சும்மா நீங்க செக்கிங்கனாக்கா ஒரு கிளாஸ்ல பால், பியூரான பசும்பால் கறந்த பால்ல போட்டீங்கன்னா அந்த பாலை குடிச்சிடும். அதே சமயத்துல அது உடம்புல இருக்கிற வரலும் எந்த வியாதியும் வராது, எதுவும் நெருங்காது, காத்து கருப்பு நெருங்காது. ஆன்மீகத்துல அதிக பவர் இருக்கும். எடுக்கிற மருந்து செய்தா போதும். இப்ப அவங்க எல்லாம் சித்தருங்க கொடுத்த 2 கல்வம் தான் எங்கிட்ட இருக்கு. அது பூர்வீகம். அதுல கருங்கல் இது ஆறுமுகத்தின அமைப்பு. கிட்டத்தட்ட வந்து 40 கிலோ வெயிட்டுக்கு மேல இருக்கும். நான் அதுல எல்லாத்தையும் போட்டு இருப்பேன். அப்பதான் அவரு பெரியவர் சொன்னாரு, தர்மபுரியில எங்களுக்கு பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு, வேலுசாமி சூப்பர்மேன், எல்லா பாஷானத்தையும் போடுறதெல்லாம் கத்து கொடுத்தாரு, எல்லாமே செய்தார். அவரு என் காலத்து பிறகு நீ இதை எடுத்துக்கோன்னு சொன்ன பிறகு நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். அதுல வந்து பாஷானம் ஒரு கல்லுல பாஷானம் மாத்திரம் தான் அரைப்பேன். உடம்பு போடுற பாஷானங்கள், பஸ்பங்கள் இதுதான் அரைப்பேன். இன்னொரு கல்லூத்துல வந்து மூலிகைங்கள்லாம் இடிக்கலாம், குழியா இருக்கும், அதுவும் ஆறுமுகம் தான். ஆனா நான் என்னுடைய இதுவே என்னன்னா, தமிழ் கடவுள்ல அந்த முருகப்பெருமானை வந்து ரொம்ப அதிகமா நேசிப்பேன். அதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு போகும்போது எந்த இடைஞ்சிலும் வராம போவேன். கடுமையான இருட்டுல கூட என் கூட 4-5 பேரை கூட்டணும் மலைக்கு போவேன். ஏன்னா காரணம் என்னன்னா, இந்த ஜோதி புல்லாம் நீங்க பகல்ல பார்க்க முடியாது, நைட்ல தான் பார்க்க முடியும். அந்த அமாவாசை இந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து அது நட்சத்திரம் மாதிரி ஒரு அப்படியே சுத்தி ஒரு 20 அடி நீளத்துக்கு அப்படியே படர்ந்துரும். அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஜோதி புல்லு. அதுக்கப்புறமா ஜோதி விருஷம், அது என்ன பண்ணும்னா, மரத்தினுடைய இதைய பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும் பட்டை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ல அந்த அமாவாசை அந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணும்னா, அந்த மரம் முத்தி போய் அந்த பூவெல்லாம் இது பண்ணி அதுல காய் வர்ற நேரத்துக்கு அந்த மரம் வெடிச்சு அதுல இருந்து அந்த பிசின் மாதிரி ஓடும். ஆனா அமெரிக்காரன் சும்மா இவங்கெல்லாம் சொல்லி ஏமாத்தி அது 100 அடி தொலைவுக்கு பரவும் சொல்லிட்டு கொல்லிமலையில காவல் காத்தணும் கூட நிறைய பேர். அந்த மாதிரி ஜோதி விருஷம் வந்து கொல்லிமலையில இருக்கு, இங்க ஜவாது மலையில 2 பார்த்துருக்கேன். அதுல எடுக்கிற சாம்பிராணியினுடைய அந்த பால் வருது இல்லையா, அதீத மருத்துவத்துக்கும் அதீத பவர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினு சில்வரும் கோல்டும் கலந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காட்டுவாசிங்க எடுத்துன்னு வந்து கொஞ்சமா நான் போகும்போது இவ்வளவு தான் சாமி கிடைச்சதுன்னு கொடுப்பாங்க. நான் மருந்துக்கெல்லாம் நல்லா பயன்படுத்தியிருக்கேன். சாம்பிராணி பதங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் மெத்தட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அருமையா வேலை செய்யும். ஆஸ்மாவுக்கெல்லாம் சாம்பிராணி பதம் வந்து சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா இந்த ஆதிவாசிங்க கூட எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். அங்க உணவு முறைங்க பார்ப்பேன், அவங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணுவேன். அவங்களுக்கு எதனா ப்ரொவிஷனுக்கு எதனா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கையில கொடுப்பேன். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா, பணம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணலாம், ஆனா அனுபவம் வராது. பணம் போதும்னு சொல்லிட்டு நம்ம தூங்கின்னு இருந்தோம்னா
ஆரம்பிச்சோம்னா ஒண்ணுமே நடக்காது. 4 பேர் மாதிரி டப்பிங்ல வாங்கி அதுல இருந்து இந்த அசோகந்தா உடம்புக்கு எனர்ஜி, இத தூதுவலை கோல்டு போவோம், திரிகடுகு சளி இதெல்லாம் போவோம், கேஸ்ட்ரிக் போவோம். இந்த மாதிரி சொல்லி நம்மளும் ஒரு டப்பி எடுத்து கொடுத்து 70 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதுதான். அதெல்லாம் கிடையாது.